முன்கள பணியாளர்களான ஊர்காவல் படையினரின் பணிகளை ஊக்குவிக்கும் விதமாக கோயம்புத்தூர் ஈனர்வி கிளப் சார்பாக ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்டுகள் வழங்கி ஊக்குவிப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு முன்கள பணியாளர்களாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினருக்கு கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட் எனும் பாதுகாப்பு உடையை வழங்கினார். கோயம்புத்தூர் இன்னர்வீல் கிளப் சார்பாக அதன் தலைவர் புவனா சதீஷ்குமார் தலைமையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம், கல்வி மற்றும் மருத்துவ உதவி, போக்குவரத்து சிக்னல்களை அமைக்க நிதி உதவி என பல்வேறு சமூக நல பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக உள்நாட்டு பாதுகாப்பு பணிகளில் முன்கள பணியாளர்களாக செயல்பட்டு வரும் ஊர்காவல் படையினர் பணிகளின் போது பாதுகாப்பாக பணியாற்றும் வகையில் ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்டுகள் வழங்கும் விழா கோவை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் முன்னதாக அலுவலக வளாகத்தில் இருந்த பிரம்மாண்ட தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து அவர் திருவிழா, பண்டிகை நேரங்களில் கூட்ட நெரிசல் மிகுந்த இடங்களில் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது, கட்சி தலைவர்கள் வருகையின் போது அரசியல் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவது போன்ற பணிகள் செய்து வரும் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊர்காவல் படையினருக்கு ரிஃப்ளெக்டர் உடைகளை வழங்கினார். இன்னர்வீல் கிளப் அமைப்பின் தலைவர் புவனா சதீஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர ஊர்காவல் படை உதவி ஆணையர் தேன்மொழி ராஜாராம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இரவு நேர பணிகளின் போது ஊர்காவல் படையினரின் பாதுகாப்பு கருதி இந்த உடைகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. God of honor in this place. God of சரி மேடம் தெரியா ஓட்ட மாறி மாறி such a weight.